வானம் திறந்து தேவ மகிமை பெரும் மழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என் உள்ளம் ஏங்கிடுதே. வானம் திறந்து தேவ மகிமை பெரும் மழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என் உள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசனம் தேவ பிரசனம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசனம் தேவ பிரசனம் முடியாததை முடிய செய்யும். பிரசனம் தேவ பிரசனம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசனம் தேவ பிரசனம் முடியாததை முடிய செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டார் மரித்தவை உயிர் பெறுமே. உம்மாவி ஊற்றப்பட்டார் மரித்தவை உயிர் பெறுமே. எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் உம் பிரசனம். எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் உம் பிரசனம். பிரசனம் தேவ பிரசனம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசனம் தேவ பிரசனம் முடியாததை முடிய செய்யும். பிரசனம் தேவ பிரசனம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசனம் தேவ பிரசனம் முடியாததை முடிய செய்யும். முடியாததை முடிய செய்யும். முடியாததை முடிய செய்யும். தேவனுக்கே மகிமை. உங்களிடம் வேதம் இருந்தால் தயவு செய்து என்னுடன் மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 29ஆம் வரை திருப்புங்கள். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களுடைய எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே,
ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். மிகவும் மனவேதனையுடன் கண்ணீருடன் கூறினான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது, கடுமையாக திடீரென நடுங்கச் செய்தது, எல்லோருக்கும் பயமூட்டும் விதமாக. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி இரக்கத்துடன் உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த தியானத்திற்கு இப்போது நான் தலைப்பாக வைக்க விரும்புவது, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்பதாகவும், இன்றைக்கு காலை நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவ நான் விரும்புகிறேன். நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள், நீங்கள் அவருடைய வார்த்தையை படிக்கிறீர்கள், அந்த வார்த்தையை புரிந்து கொள்கிறீர்கள், அந்த வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் நம்பிக்கைக்கும் தேவன் பதிலளிப்பார் என்ற எதிர்பார்ப்புக்கும் அந்த யதார்த்தத்திற்கும் இடையிலே சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கை என்ற ஒரு பெரும் இடைவெளி இருக்கிறது. கவலை என்பது நம்பிக்கையின்மையின் ஒரு அடையாளம். கவலை என்பது நம்பிக்கையின்மையின் ஒரு அறிகுறியாகும். நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில சமயங்களில் சூழ்நிலைகள் தாங்க முடியாத அளவுக்கு சவாலாக இருக்கும் போதும் அப்படிப்பட்ட உணர்வுகளை உணர்வது என்பது மிகவும் இயல்பானதே. நீங்கள் இந்த சூழ்நிலைக்குள் வரத் தொடங்குகிறீர்கள். ஆனால் இயேசு மிக எளிமையாக ஒரு காரியத்தை சொன்னார். அதை நான் என் முழு இருதயத்தோடும் நம்புகிறேன். உங்களால் விசுவாசிக்க முடியுமானால் அது செய்யப்படும். பிரியமானவர்களே, இன்று காலை நீங்கள் எதை எதிர்கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்கள் சூழ்நிலைகள் என்னவென்றும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், அது ஒரு உடல் தேவையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு உணர்ச்சி பூர்வமான தேவையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் உங்களால் நம்ப முடிந்தால், இந்த காலை வேளையில் உங்களால் தேவனை நம்ப முடிந்தால் அவர் உங்களை வழி நடத்துவார். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி தேவன் மீது நம்பிக்கை வைப்பது என்பது குறித்த எளிய வழிமுறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களிடம் விரைவாக சொல்ல விரும்புகிறேன், தேவன் தீர்க்க முடியாத எந்த சூழ்நிலையும் இல்லை. இதை நான் பலமுறை சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் 18 ஆண்டுகள் தட்டு தடுமாறி பேசினேன். பேச்சு சிகிச்சையாளர் நான் ஒருபோதும் சாதாரணமாக பேச முடியாது என்று கூறினார். உண்மையில் அவர்களில் ஒருவர் 35 வயதில் நான் பேசும் திறனையே இழந்து விடுவேன் என்று கூட சொன்னார். ஆனால் என் தாயின் விசுவாசமும் என் தந்தையின் விசுவாசமும் என் வாழ்வில் இந்த அற்புதத்தை கொண்டு வந்தன. நீங்களும் விசுவாசத்துடன் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த அவநம்பிக்கை, பாதுகாப்பின்மை, நிச்சயமற்ற தன்மை ஆகிய ஆழமான பிளவை நீங்கள் எப்படி கடந்து செல்வீர்கள்? நம்பிக்கையுடன் அதை எப்படி தாண்டி செல்வீர்கள்? முதலாவதாக, உங்கள் பாரங்களை கர்த்தரிடம் கொண்டு செல்லுங்கள். இங்கே இந்த மனிதனை கவனியுங்கள். இயேசு அந்த பகுதியில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவர் இயேசுவை சென்று சந்திக்க எல்லா முயற்சிகளையும் செய்தார். அவன் கூட்டத்தை கடந்து செல்ல எல்லா முயற்சிகளையும் செய்தான். அந்த முழு சூழ்நிலையையும் ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். அங்கே திரளான மக்கள் இருந்தனர். ஆனால் அவர் இயேசுவிடம் முடிந்தவரை நெருக்கமாக செல்வதற்காக தனக்கான வழியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியிருந்தது. அதனால் இயேசு அவனது அழுகுரலை கேட்க முடிந்தது. அவர் இயேசுவிடம் செல்வதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்தார். மேலும் அவரிடம், போதகரே, உமக்கு இரக்கம் இருக்குமானால் என் மகனை குணமாக்கும் என்று கூறினார். உங்கள் பாரங்களை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள்.
சாத்தியமற்ற சூழ்நிலைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியங்களில் ஒன்று உலகத்தை ஒதுக்கி வைப்பதுதான். உண்மைகளையும் புள்ளி விவரங்களையும் புறந்தள்ளிவிட்டு தேவனின் பிரசன்னத்திற்குள் செல்லுங்கள். முழங்காலிட்டு, ஆண்டவரே, நான் உம்மிடம் வருகிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் பாரங்கள் அனைத்தையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. அன்போடும் நம்பிக்கையுடனும், ஏனெனில் அவர் உங்கள் மீது அக்கறை கொள்கிறார். தேவன் இரக்கமுள்ளவர். அந்த தந்தை தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டார். அதனால்தான் அவர், என் மீது இரக்கம் காட்ட முடியுமானால் தயவு செய்து எனக்கு உதவி பண்ணீங்க. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் என் நம்பிக்கையின்மையையும் நீக்கி எனக்கு உதவுங்கள். இது ஒரு முரண்பாடான கூற்று. ஆனால் விசுவாசமே அந்த விடுபட்ட இணைப்பு. இந்த தந்தையை போல நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தும் போது அவர் அதை ஆண்டவரிடம் கொண்டு சென்றார். ஆண்டவரும் அவரை சந்தித்தார். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இது ஒரு பெரிய வாக்குறுதி. தேவன் உங்களுக்கு இந்த வாக்குறுதியை அளித்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கவலைக்கும் பதட்டத்திற்கும் இடமில்லை. இரண்டாவது, உங்கள் கவலைகளை உண்மையாக ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறேன்? இந்த மனிதர் ஆண்டவரிடம் நேர்மையாக இருந்தார். அவர் சொன்னார், போதகரே, நான் நம்ப விரும்புகிறேன். நீங்கள் இதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் முன்பு அதிசயங்கள் செய்ததை நான் கேட்டேன். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதனால்தான் அவர், ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொன்னார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் நம்பிக்கையின்மையுடன் போராடி கொண்டிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தேவனுடன் ஒரு தனிப்பட்ட அனுபவமோ அல்லது சந்திப்போ ஏற்பட்டதில்லை. தேவனுடன் ஒரு சந்திப்பை பெற்ற ஒருவர் ஒருபோதும் நன்றியற்றவராக இருக்க மாட்டார். மேலும் கவலை மற்றும் பதட்டத்திற்கு ஆளாக மாட்டார். தேவனை நம்புங்கள். தேவனிடம் நேர்மையாக இருங்கள். ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த விஷயத்தில் எனக்கு உம்முடைய பலம் தேவை. இதை எதிர்கொள்ள நான் வலிமையற்றவன். ஆனால் எனக்கு உங்கள் உதவி தேவை. நானும் அந்த ஜெபத்தை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. இந்த வகையான சுமையை சுமப்பதற்காக என் தோள்கள் உருவாக்கப்படவில்லை. என்னிடம் அந்த சக்தி இல்லை. நான் உங்களிடம் வந்தால் நீங்கள் எனக்கு பலனளிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் என் மீது அக்கறை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். தேவனிடம் நேர்மையாக இருங்கள். அவரால் அதை சமாளிக்க முடியும். தேவனுடன் உணர்வு பூர்வமாக ஒரு நேர்மையான உறவை கொண்டிருக்க வேண்டும். அவர் உங்கள் விரக்திகளை புரிந்து கொள்கிறார். உங்கள் நம்பிக்கையற்ற நிலையை அவர் புரிந்து கொள்கிறார். ஆனால் நீங்கள் அவரை நம்பினால் அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் தாம் செய்வதை அறிந்த ஒரு நல்ல தேவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்கள் கவலைகளை உண்மையாக ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். இயேசு அவரிடம் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வேதாகமம் என்ற புத்தகத்தை உங்களால் நம்ப முடிந்தால், தேவனுடைய வார்த்தையை உங்களால் பற்றி கொள்ள முடிந்தால், இந்த வேதத்தில் 7500 வாக்குத்தத்தங்கள் இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் 7500 நிபந்தனைகள் உள்ளன. தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் அளித்திருக்கிறார். ஆனால் அது சில நிபந்தனைகளின் அடிப்படையிலானது. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை நம்பி உறுதியாக பற்றிக்கொள். ஆண்டவரே, என் அவிசுவாசத்திற்கு உதவி செய்யும். கர்த்தர் அவனது கஷ்டத்தை கண்டார். கர்த்தர் அவனது துன்பத்தை கண்டு அவனை காப்பாற்ற வந்தார். அவர் உங்களுக்கும் உதவி செய்ய வருவார். கவலைப்படாதீர்கள். தேவனுடைய பிள்ளையே, உங்க பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவரால் முடியும். அவரால் மட்டுமே முடியும். என் தேவன் வல்லவர். அவர் உங்களை காப்பாற்றுவார். விசுவாசம் ஆவிக்குரிய வழிகளை திறந்து விடுகிறது. விசுவாசமே ராஜாவிடம் செல்லும் கதவை திறக்கும் திறவுகோல். தேவனை நம்புங்கள். விசுவாசத்துடன் செயல்படுங்கள். தேவன் உங்களை வழிநடத்துவார். நான்காவது, கண்ணீருடன் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். அந்த குழந்தையின் தந்தை கண்ணீருடன் கதறி அழுதபடி கூறினார். இன்னைக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கட்டுப்பாட்டில் இருங்கள். உணர்வுகளை வெளிப்படுத்தாத, வலிமையாக இரு. நல்லது. அந்த விஷயங்களுக்கு நான் எதிராக இல்லை. நீங்கள் அழக்கூடிய ஒரு இடமும் நேரமும் தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரிடம் இதுதான் என் நிலைமை என்று சொல்லலாம். எனக்கு உங்கள் உதவி தேவை என்று உணர்வு பூர்வமாக தேவனிடம் பேசுங்கள். அதை ஒரு இயந்திரத்தனமான தாளத்துடன் கூடிய ஜெபமாக மாற்றாதீர்கள். மாறாக அந்த உணர்வுடன் தேவனிடம் செல்லுங்கள். உங்க குரலை உயர்த்தி தேவனை நோக்கி மன்றாடுங்கள். அவரை ஆராதியுங்கள். வேதாகம் சொல்கிறது, அவன் கண்ணீரோடு இயேசுவிடம் கெஞ்சினான். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக கடைசியாக எப்போது நீங்கள் தேவனுக்கு முன்பாக அழுது ஜெபித்தீர்கள்? உங்களுக்காக ஜெபிக்க வேறு ஊழியத்தை நீங்கள் நம்பி இருக்கிறீர்களா? கடைசியாக எப்போது நீங்கள் தேவனிடம் சென்று, ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தேவை, நான் கண்ணீர் விட்டு அழப்போகிறேன், உங்களை தேடப் போகிறேன், உபவாசம் இருந்து ஜெபிப்பேன், ஏனென்றால் நீங்கள் என்னை விடுதலையாக்குவீர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீர்கள்?
விசுவாசம் என்பது தேவனிடமிருந்து வரும் ஒரு வரம். அதை தேவனின் மகிமைக்காக பயன்படுத்துங்கள். ஐந்தாவதாக, அது ஒரு வியத்தகு குணப்படுத்தும் அற்புதம் என்பதை கவனியுங்கள். இயேசு அவருக்காக ஜெபித்த அந்த கணத்தில் அவர் குணமடைந்தார். அது ஒரு அதிசயம். இந்த செய்தியின் தொடக்கத்திலேயே நான் உங்களிடம் சொல்ல ஆரம்பித்தது போல, அதன் முடிவில் இயேசு அந்த தந்தை விரும்பிய அற்புதத்தை செய்தார். அந்த சிறுவன் குணமடைந்தான். இயேசு அந்த ஆவியிடம் அவனை மீண்டும் ஒருபோதும் தொந்தரவு செய்யாதே என்று கூறினார். அவனை மீண்டும் ஒருபோதும் உள்ளே விடாதே, அவன் சுதந்திரமாக இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் இரக்கம், அதிகாரம் இங்கே வெளிப்படுகிறது. இயேசுவின் அற்புத வல்லமை இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்களும் நானும் அதன் மீது நம்பிக்கை வைப்பதற்காகவே இது வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்று வேதாகமம் கூறுகிறது. என்னோடு சேர்ந்து தேவனை நம்புங்கள். நீங்கள் என்ன சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் தேவனின் சந்நிதிக்கு செல்லுங்கள். அவரிடம் மன்றாடுங்கள். தேவனின் வாக்குறுதிகளின் மீது உறுதியாக நில்லுங்கள். இந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் பேசுவதற்கு ஒரு அற்புதம் நிகழும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் சோதனைகளே உங்கள் சாட்சியாக மாறும். உங்களுக்கு குழப்பம் மற்றொருத்தருக்கு நம்பிக்கையின் செய்தியாக மாறும். பல ஆண்டுகளாக எனது திக்குவாய் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளித்ததைப் போலவே அதே தேவன் உங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றி அமைப்பார். அவருடைய மகிமைக்காகவும் கனத்திற்காகவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த தருணத்தில் நாங்கள் உம்முடைய சந்நிதியில் வருகிறோம். எங்கோ ஒருவருக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. யாரோ ஒருவருக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. இது ஒரு அற்புதம். அவர்கள் பல ஆண்டுகளாக நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றனர். அவர்கள் நம்பிக்கை இழந்து பலவீனம் அடைய தொடங்கியுள்ளனர். அந்த மனிதனைப் போல, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசத்திற்கு உதவி செய்யுங்கள். அவர்களை நம்பிக்கையும் தைரியமும் சூழ்ந்து வைக்க ஜெபிக்கிறேன். அவர்கள் விரும்பும் அற்புதத்தை இன்றைக்கு காணும்படிக்கு நாள் முடிவதற்கு முன்பே நீங்கள் இதில் ஈடுபட்டிருந்தால் அற்புதம் நடக்கும். என்னை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் சிறுவனையும் சிறுமியையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை பலப்படுத்துங்கள். ஆமேன். Praise the Lord. I'm Amit. We want to thank our Lord and Savior for giving this opportunity to share our testimony today. I'm Lipika. We first came to this church invited by one of my hostel friend. When I first came, my faith was small and I did not fully understand what it meant to work closely with God. Here through the word and love to this church, and my life began to change. When first I joined him, we had nothing, but God provided us step by step. Not just our need, but even desire of our heart. Where our faith has been nurtured, where we have learned to worship with all our hearts, we have experienced God's presence in real way. Personally, I have learned to trust in God in all the challenges and hold on to His promises when things look impossible. And I have learned God's faithful. Even when we feel weak, He carries us through. And the teaching and guidance of our pastor strengthened us to walk in God. We stand here not only because of our strength, but because of His mercy and grace. பிரசனம், தேவ பிரசனம், என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசனம், தேவ பிரசனம், முடியாததை முடிய செய்யும். பிரசனம், தேவ